Taste the Daily. அதிமுக ஆட்சியில் மருத்துவ மாணவர் சேர்க்கையில் முதல் இடத்தில் இருந்த தமிழகம் திராவிட மாடல் ஆட்சியில் 3வது இடத்திற்கு பின்தங்கிய அவலம். கடந்த 3 ஆண்டுகளில் ஒரு மருத்துவக் கல்லூரியை கூட ஆரம்பிக்காத ஸ்டாலினின் திராவிட மாடல் கமிஷன், கலெக்ஷன், கரப்ஷனில் மட்டுமே குறிக்கோளாக இருப்பதாக மக்கள் குற்றச்சாட்டு. கேரளாவில் இருந்து கொண்டுவரப்படும் பிளாஸ்டிக் மற்றும் மருத்துவ கழிவுகள் திருநெல்வேலியில் உள்ள பல்வேறு நீர்நிலைகளில் கொட்டப்படும் அவலம். முதலமைச்சர் தனிப்பிரிவில் புகார் அளித்தும் நடவடிக்கை எடுக்கப்படாத நிலையில் தமிழ்நாடு என்ன கேரளாவின் குப்பை தொட்டியா என மக்கள் ஆவேசம். பருவமழை தொடங்கி தலைக்கு மேல் வெள்ளம் செல்லும் நிலையில் படிப்படியாக நீர்நிலைகளை தூர்வார நடவடிக்கை எடுக்கப்படும் என அலட்சியமாக பேசிய திராவிட மாடல் அமைச்சர். கோடை காலங்களில் கும்பகர்ண தூக்கத்தில் இருப்பதும் மழை காலத்தில் வார்த்தை ஜாலங்களால் ஏமாற்றுவதும் திராவிட மாடலுக்கு கைவந்த கலை என விமர்சிக்கும் மக்கள் இனி தூர்வாரினால் என்ன, வாராவிட்டால் என்ன என காட்டம். சென்னையில் 70 லட்சம் ரூபாய் மதிப்புள்ள மெத்தபெட்டமைன் போதைப்பொருள் விற்பனை செய்த இளம்பெண் உட்பட 2 காருடன் பிடிபட்டனர். ஸ்டாலினின் கட்டுப்பாட்டில் உள்ள காவல்துறை மீது சிறிதும் பயமில்லாததே போதைப்பொருள் விற்பனைக்கு காரணம் என மக்கள் குற்றச்சாட்டு. சென்னை புழல் மத்திய சிறையில் கைதி ஒருவருக்கு கஞ்சா சப்ளை செய்த சிறை கண்காணிப்பாளரை கைது செய்யாதது ஏன்? திராவிட மாடல் ஆட்சியில் முதல்வர் பொறுப்பு வகிக்கும் காவல்துறையில் சிறையிலேயே கஞ்சா விற்கப்படும் அவலம். புழல் சிறையில் கைதி நடத்திய தாக்குதலில் படுகாயமடைந்த துணை ஜெயிலர் மருத்துவமனையில் அனுமதி. நிர்வாக திறனற்ற ஸ்டாலின் ஆட்சியில் அரசின் மீதான அச்சமின்மையே இத்தகைய தாக்குதல்கள் நடைபெற காரணம் என மக்கள் குற்றச்சாட்டு. தாய்லாந்தில் இருந்து சென்னைக்கு விமான நிலையத்திற்கு கடத்தி வரப்பட்ட 7 கோடியே 6 லட்சம் ரூபாய் மதிப்பிலான போதைப் பொருள் சிக்கியது. மைனாரிட்டி பாஜக ஆட்சியில் விமானம் மூலம் போதைப் பொருள் கடத்தல் சம்பவம் தொடர்கதையாகி வருவதாக குற்றச்சாட்டு. கோவை மாவட்டம் கருமத்தம்பட்டியில் கஞ்சா செடி வளர்த்த நபரிடமிருந்து கஞ்சா செடி பறிமுதல். தீயசக்தி திமுக ஆட்சியில் அச்சமின்றி வீடுகளிலேயே கஞ்சா செடி வளர்க்கும் அளவிற்கு தமிழ்நாட்டில் போதை கலாச்சாரம் தலைவிரித்தாடுவதாக பொதுமக்கள் குற்றச்சாட்டு. சென்னை விமான நிலையத்தில் 1 கோடியே 40 லட்சம் ரூபாய் மதிப்பிலான தங்கம் பறிமுதல். கடத்தல் சம்பவத்தில் ஈடுபட்ட விமான ஊழியர் சிக்கினார். நீலகிரி மாவட்டம் பந்தலூர் அருகே 15 வயது பள்ளி மாணவிக்கு பாலியல் தொல்லை கொடுத்த முன்னாள் உதவி பேராசிரியர் போக்சோவில் சிக்கினார். ஸ்டாலினின் திமுக ஆட்சியில் பள்ளி மாணவிகளுக்கு பாதுகாப்பில்லா அவல நிலை உள்ளதாக பெற்றோர்கள் வேதனை. தூத்துக்குடி மாவட்டம் கோவில்பட்டி அருகே மது போதையில் மகனை கொன்ற தந்தை சிக்கினார். ஸ்டாலின் ஆட்சியில் அதிகரித்து வரும் மது பழக்கத்தால் சீரழிந்து வரும் குடும்பங்கள். தமிழக சிறைகளில் கைதிகள் தயாரித்த பொருட்களை விற்பனை செய்ததில் முறைகேடு நடந்திருப்பதாக மத்திய தணிக்கை துறை கூறியுள்ள நிலையில் அது குறித்து அறிக்கை தாக்கல் செய்யும்படி லஞ்ச ஒழிப்புத்துறைக்கு உயர்நீதிமன்றம் உத்தரவு. தமிழகம் முழுவதும் அரசு துறைகளில் நடக்கும் ஊழல் மற்றும் முறைகேடு புகார்கள் குறித்து அரசின் நிலைப்பாடு என்ன என்றும் கேள்வி. தமிழகத்தில் பெஞ்சல் புயல் மற்றும் வடகிழக்கு பருவமழையால் 6,30,000 ஹெக்டேர் பயிர்கள் சேதம். பெரும் சேதத்தால் பாதிக்கப்பட்ட விவசாயிகளுக்கு உரிய இழப்பீட்டை ஸ்டாலின் அரசு வழங்க வேண்டும் என விவசாய சங்கங்கள் கோரிக்கை. தமிழகத்தின் பல்வேறு பகுதிகளில் ஒழுங்குமுறை விற்பனை கூடங்களில் முறையான பாதுகாப்பு வசதியின்றி நெல்மணிகள் மழையில் நனைந்து வீணான அவலம். பந்தாவுக்கு கார் பந்தயம் நடத்தும் விடியா அரசுக்கு விவசாயிகளுக்கு நல்ல தார்பாய் கூட வாங்கி கொடுக்க முடியவில்லை என விவசாயிகள் வேதனை. திருப்பூர் மாவட்டம் திருமுருகன்பூண்டி நகர்மன்ற கூட்டத்தில் இருந்து அதிமுக கவுன்சிலர்கள் வெளிநடப்பு. சொத்து வரி, குடிநீர் வரி உள்ளிட்ட வரி உயர்வை ரத்து செய்ய கோரி நூதன முறையில் திமுக அரசுக்கு எதிராக கோஷம். போராட்டம்
தேனி மாவட்டம் கம்பம் அருகே திமுக நாடாளுமன்ற உறுப்பினரின் சொந்த ஊரில் குடிநீர் முறையாக விநியோகிக்காத அவலம். நிர்வாக திறனற்ற ஸ்டாலின் அரசை கண்டித்து பொதுமக்கள் சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டதால் பரபரப்பு. விழுப்புரம் அருகே வெள்ள நிவாரணம் வழங்காத ஸ்டாலின் அரசை கண்டித்து சாலை மறியலில் ஈடுபட்ட கிராம மக்களை கைது செய்தது ஏவல் துறை. மக்களை வஞ்சிப்பதோடு போலீசாரை ஏவிவிட்டு அராஜகத்தில் ஈடுபடுவதாக பாதிக்கப்பட்ட மக்கள் குற்றச்சாட்டு. சேலம் மாவட்டம் மேட்டூர் அரசு மருத்துவமனையில் தெருநாய்கள் தொல்லையால் அச்சத்துடனேயே வரும் நோயாளிகள். நகராட்சி நிர்வாகம் தெருநாய்களை கட்டுப்படுத்த உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று மக்கள் வலியுறுத்தல். நெய்வேலி NLC இந்தியா நிறுவனத்தில் இரும்பு ராட் தலையில் விழுந்ததில் படுகாயமடைந்த வட மாநில தொழிலாளி. உயிருக்கு ஆபத்தான நிலையில் வடமாநில தொழிலாளி மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ள நிலையில் பணி பாதுகாப்பு கேள்விக்குறியாகி இருப்பதாக தொழிலாளர்கள் வேதனை. கடலூர் மாவட்டம் பன்ருட்டி அருகே தோட்டத்தில் வனவிலங்குகளுக்காக அமைக்கப்பட்ட மின்வேலியில் சிக்கி உயிரிழந்த காவலாளி. நிலத்தின் உரிமையாளர் மீது நடவடிக்கை எடுக்க கோரி உறவினர்கள் காவல் நிலையத்தை முற்றுகையிட்டதால் பரபரப்பு. தனியார் மருத்துவமனைகளில் மத்திய மாநில அரசுகளின் மருத்துவ காப்பீட்டு திட்டத்தின் கீழ் சிகிச்சை அளிக்க மறுக்கப்படுவதாக குற்றச்சாட்டு. திராவிட மாடலும் மைனாரிட்டி பாஜகவும் காப்பீட்டு திட்டம் குறித்து விதவிதமாக விளம்பரம் செய்வதில் காட்டும் அக்கறையை திட்டத்தை செயல்படுத்துவதில் காட்ட வேண்டும் என மக்கள் ஆவேசம். கிளாம்பாக்கத்தில் மந்தகதியில் நடைபெறும் மழைநீர் வடிகால்வாய் பணிகளால் ரயில் நிலையம் அமைக்கும் பணியும் தாமதமாவதாக தகவல். ஆமை வேகத்தில் பணி செய்யும் திராவிட மாடலும் அழுது பணி செய்யும் மைனாரிட்டி பாஜகவும் மக்கள் நலனில் அக்கறையோடு எந்த திட்டத்தையும் விரைந்து செய்யாது என மக்கள் விமர்சனம். போதைப் பொருள் கடத்தல் வழக்கில் சிக்கிய முன்னாள் திமுக நிர்வாகி ஜாஃபர் சாதிக்கிற்கு தமிழ்நாடு பாடநூல் மற்றும் கல்வி பணிகள் கழகம் மறைமுகமாக உதவியதாக குற்றச்சாட்டு. போதைப் பொருள் விற்பனை செய்து கிடைத்த பணத்தை மாற்ற உதவியதாக குற்றச்சாட்டு. மகாபலிபுரத்தில் ஒளிரும் பூங்கா அமைக்க தமிழக சுற்றுலா வளர்ச்சிக் கழகம் மேற்கொண்டுள்ள பணிகளை நிறுத்த மத்திய தொல்லியல் துறை உத்தரவு. தொல்லியல் துறைக்குட்பட்ட இடங்களை சுற்றி 100 மீட்டர் சுற்றளவிற்கு கட்டிடங்கள் கட்ட தடை உள்ளதை கூட அறியாத திராவிட மாடல் ஆட்சி. ஒரு இடத்தில் குப்பை கொட்டிய பொதுமக்களிடமிருந்து 2,54,00,000 ரூபாய் அபராதம் வசூலித்த சென்னை மாநகராட்சி. மழைநீர் கால்வாய்களில் கழிவுநீர் முதல் குப்பைகள் வரை கொட்டும் பெரிய உணவகங்கள், அலுவலகங்களுக்கெல்லாம் அபராதம் விதிக்காத சென்னை மாநகராட்சி அப்பாவி மக்களை மட்டும் தேடி ஆயிரக்கணக்கில் அபராதம் விதிக்கும் அவலம். நகரமயமாக்கல் காரணமாக சென்னை மற்றும் திருவள்ளூர் நகர் பகுதிகளில் 3 டிகிரி செல்சியஸ் அளவிற்கு வெப்பம் அதிகரிப்பு. தமிழகம் முழுவதும் நடத்தப்பட்ட ஆய்வு முடிவில் சென்னையில் நகர்ப்புற வெப்பத்தீவு விளைவு தீவிரமடைந்திருப்பதாக தகவல். சென்னை MGR நகர் பகுதியில் தனியார் மதுபான பாரில் மது பிரியர்களை குஷிப்படுத்த அழகிகளை ஆபாசமாக ஆட வைத்த 5 சிக்கினர். இளம் மாதுக்களை கொண்டு மது விற்பனை செய்யும் அளவிற்கு தமிழகத்தை சீரழித்ததுதான் திராவிட மாடலின் புதிய சாதனையா என மக்கள் கேள்வி. ஒரே நாடு ஒரே தேர்தல் மசோதா இன்று நாடாளுமன்றத்தில் தாக்கல் செய்யப்படுகிறது. எதிர்க்கட்சிகள் கடுமையான எதிர்ப்பு தெரிவித்து வரும் நிலையில் மசோதா நாடாளுமன்ற கூட்டுக்குழு பரிசீலனைக்கு அனுப்பப்பட வாய்ப்பு. வழக்கறிஞர்கள் முழு நேரமாகவோ பகுதி நேரமாகவோ பத்திரிகையாளர்களாக பணியாற்றக்கூடாது. விதிகளை சுட்டிக்காட்டி பார் கவுன்சிலில் இந்திய பார் கவுன்சில் உச்சநீதிமன்றத்தில் தெரிவித்துள்ளது. நாடு முழுவதும் 21 போலி பல்கலைக்கழகங்கள் செயல்பட்டு வருகின்றன என அதிர்ச்சி தகவல். 10 ஆண்டுகளுக்கு மேல் தூக்கத்தில் இருந்த மைனாரிட்டி பாஜக அரசு 21 பல்கலைக்கழகங்களில் படித்த மாணவர்கள் பெற்ற பட்டங்களை போலி என அறிவித்த அவலம். குறைந்தபட்ச ஆதார விலை, கடன் தள்ளுபடி உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி தலைநகர் டெல்லியில் கடும் குளிரையும் பொருட்படுத்தாமல் தொடர் போராட்டத்தில் ஈடுபட்டு வரும் விவசாயிகள். டெல்லியை நோக்கி டிராக்டரில் பேரணியாக செல்ல முயன்றவர்களை போலீசார் தடுத்து நிறுத்தியதால் பரபரப்பு.
டெல்லி செல்ல விடாமல் போலீசார் தடுப்பதால் வரும் 18ஆம் தேதி பஞ்சாபில் ரயில் மறியல் போராட்டம் நடத்தப்படும் என விவசாயிகள் அறிவிப்பு. 13,000 கிராமங்களைச் சேர்ந்த விவசாயிகள் பங்கேற்பார்கள் என விவசாயிகள் சங்கம் அறிவிப்பு. இஸ்ரோவின் விண்வெளி ஆய்வு மைய திட்டத்துக்கான முன்னோட்டமாக ஸ்பேடெக்ஸ் விண்கலன்கள் PSLV C-60 ராக்கெட் மூலமாக இம்மாத இறுதியில் ஏவப்படும் என எதிர்பார்ப்பு. விண்வெளியில் விண்கலன்களை ஒருங்கிணைக்கும் ஆய்வுப் பணிகள், சுற்றுப்பாதையில் எரிபொருள் நிரப்புதல் உள்ளிட்ட பல ஆய்வுகளை செயல்படுத்த திட்டம். இந்தியாவில் ஒப்பந்தங்கள் பெறுவதற்காக ரயில்வே உள்ளிட்ட பல துறை அதிகாரிகளுக்கு லஞ்சம் வழங்கிய அமெரிக்க நிறுவனங்களுக்கு அந்நாட்டில் 1,700 கோடி ரூபாய் அபராதம் விதிக்கப்பட்டதாக தகவல். ஊழலற்ற ஆட்சி என காந்தி வேஷம் போடும் மைனாரிட்டி பாஜக ஆட்சியில் இந்தியாவில் லஞ்சம் ஊழல் தரைவிரித்தாடுவது கடல் தாண்டி கண்டங்கள் தாண்டி உலகரங்கில் அம்பலமாகி உள்ளதாக மக்கள் வேதனை. பிரான்ஸ் நாட்டின் மயோட் தீவை தாக்கிய சிண்டோ என்ற சக்தி வாய்ந்த சூறாவளி. சூறாவளியின் தாக்கத்தால் 1000க்கும் மேற்பட்டோர் உயிரிழந்திருக்கலாம் என தகவல். ஐரோப்பிய நாடான ஜியார்ஜியாவில் விஷவாயு கசிவில் சிக்கி இந்தியர்கள் 11 பேர் பலி. கார்பன் மோனாக்சைடு வாயு கசிவால் ரிசார்ட்டில் பணியாற்றிய இந்தியர்கள் மூச்சு திணறி உயிரிழந்த சோகம்.